Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்களே அந்த நற்குல திராட்சை செடிகள். காட்டு திராட்சை செடிகளோ அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கும் திராட்சை செடிகளோ அல்ல. கர்த்தர் உங்களை கல்வாரி சிநேகத்தோடு காண்பதால் நற்குலமான திராட்சை செடியாகவே காண்கிறார். கிறிஸ்துவோடு கூட கல்வாரி அன்பினால் இணைக்கப்பட்ட அன்பின் கொடியாக காண்கிறார். கிறிஸ்துவின் மணவாட்டி சபையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இனிய கொடிகளாகவே காண்கிறார். நீங்கள் நற்கனி தரும் நற்குல திராட்சை செடிகள். நம்முடைய தேசத்திலே எத்தனையோ வகையான திராட்சை செடிகள் இருக்கின்றன. சிவப்பு நிறத்தில் உள்ள திராட்சை பழங்கள், கருப்பு நிறத்தில் உள்ள திராட்சை பழங்கள், பச்சை நிறத்தில் உள்ள திராட்சை பழங்கள் என பல வகைகள் உண்டு. இவைகளோடு கூட விதைகளே இல்லாத மிகவும் சுவையுள்ள திராட்சை பழங்களும் உண்டு. அதே நேரம் மிக புளிப்பாக பற்கள் கூசி உதிர்ந்து விடுமோ என்று எண்ணுகிற அளவு கொடிய அமிலத்தன்மை வாய்ந்த பச்சை திராட்சை வகையும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய தோட்டத்தில் நீங்களே நற்குல திராட்சை செடிகள். ஒரு காலத்தில் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீர்கள். காட்டு திராட்சை கொடியாய் இருந்தீர்கள். முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களை எப்படி நற்குல திராட்சை செடியாக நாட்டினார் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலின் மூலமாக நீங்கள் நற்குல திராட்சை செடியாக மாறுகிறீர்கள். இது ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய ஈவு. கர்த்தர் இன்றைக்கும் தமக்கென்று தமது கொடிகளை தேவனுடைய தோட்டமாகிய சபையிலே நடுகிறார். அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை நாட்டினார். நற்குல திராட்சை செடியாக தம்முடைய ரூபத்தையும் சாயலையும் மகிமையையும் அவர்களுக்கு தந்துதான் நாட்டினார். ஆனால் அவர்களோ பாவம் செய்து கீழ்ப்படியாமற் போய் கசப்பான கனிகளையே அவருக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் நம்மை நற்கனி தரும் திராட்சை கொடியாக நாட்டியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்திற்கு பாத்திரவானாய் நாம் நடந்து கொள்ளுகிறோமா? நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? பிரியமானவர்களே, இன்று நீங்கள் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட கிருபையின் நாற்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்கனி தரும் திராட்சை செடி என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதேயுங்கள். நமக்கு ஒரு கோபுரம் உண்டு. அதுதான் கல்வாரி மலையிலே கொல்கொதா மேட்டிலே நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டபடியினால் அனைவரையும் தம் பக்கமாய் இரட்சித்து எடுத்து கொள்ளுகிறார். அதன் நடுவில் ஒரு கோபுரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து கல்வரிகளின் நடுவிலே, 2 சிலுவைகளின் நடுவிலே ஜீவனை தரும் கோபுரமானார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினால் வந்த பாவத்தை நீக்க அவர்கள் நடுவிலே கோபுரமானார். ஆம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே அந்த கோபுரம் நின்று கொண்டிருக்கிறது. அது கிமுவுக்கும் கிபிக்கும் நடுவிலே வரலாற்றை 2ஆய் பிரிக்கிற ஒரு கோபுரம். மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலருக்கும் ஆவிக்குரிய பிரகாரமான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடுவிலே நிற்கிற ஒரு கோபுரம். பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் பாவம் நிறைந்த மனிதனுக்கும் நடுவே நிற்கிற ஒரு மத்தியஸ்த கோபுரம். பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு கோபுரம். பூமியில் உள்ள மக்களுக்கு மனுஷகுமாரனாகவும், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கு தேவகுமாரனாகவும் நின்று ஏணியாக காணப்படுகிற ஒரு கோபுரம். புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே நின்று 2 திறத்தாரையும் ஒன்றாய் இணைக்கிற ஒரு கோபுரம். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அடிமையின் ரூபம் எடுத்தவர் நம்முடைய தரித்திரத்தினால் நம்மை உயர்த்தி ஐஸ்வர்யவனாக்கினார். கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு காண்பிக்கிற கோபுரமானார். ஏன் அவர் கோபுரமானார்? ஏன் அவர் உயர்த்தப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நீங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வேதனையிலும் நிறைந்திருக்கிறீர்களா? கோபுரமாய் நிற்கிற கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கே இருந்து பாவ மன்னிப்பாகிய இரத்தம் மாறு போல ஓடி வருகிறது. தேவனுடைய கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்காக கோபுரமான அவர் உங்களை பாதுகாக்க ஒரு காவற்காரரையும் வைத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவனுடைய திராட்சை தோட்டமாகிய சபையை இரவும் பகலும் உறங்காமல் கண்காணித்து வருகிறார். அதே நேரம் காவல் கோபுரம் போல் நின்று வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, கோபுரமான கிறிஸ்துவையும் கோபுரத்தின் காவற்காரராகிய பரிசுத்த ஆவியானவரையும் உங்களுக்கு தந்த தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் நற்குலை திராட்சை செடி என்று எனக்கு நினைவூட்டியதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு காலத்தில் நான் காட்டு திராட்சை செடியாக இருந்தேன். ஆனால் இப்போது உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தோட்டத்தில் நற்கனி தரும் திராட்சை கொடியாக மாற்றப்பட்டுள்ளேன். இது உம்முடைய கிருபையின் அடையாளம். ஆண்டவரே, நான் எப்போதும் நல்ல கனிகளை தர உதவும். சிலுவையில் உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி. உமது சரீரத்தையும் இரத்தத்தையும் என்னுடைய பாவத்தின் பரிகாரமாக செலுத்தியதற்கு நன்றி. கோபுரமான உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் காவற்காரராகிய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உம்மை வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.